ஸோ வந்து ட்ரை பண்ணலாம். பார்க்கவே ரொம்ப க்யூட்டா இருக்கு. Yeah, for the water puppet show, we are here. பிரமாதம். இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா. ஹனாயோட ஃபேமஸ் வாட்டர் பப்பட் ஷோ பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் இப்போதான் வந்து டிக்கெட்ஸ் வாங்கணும். அண்ட் 8 o'clock தான் எங்களோட ஷோ. ஸோ இப்போ வந்து இன்னொரு கொஞ்சம் நேரம் இருக்கு. ஸோ எங்க பக்கத்துல இருக்க பிளேசஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போறோம். அப்படியே வந்து இன்னும் லஞ்ச் கூட சாப்பிடல, பட் நைட்டே ஆயிடுச்சு. என்ன சொல் சரி. அப்ப ஸோ டின்னரும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் பிளேசஸ்லாம் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ ஒரு ஷாப்பிங்காக ஒரு குட்டி கடைக்கு வந்திருக்கோம். டிஷர்ட்ஸ்லாம் ரொம்ப பிரிட்டியா இருக்கு. வந்து ரொம்ப ஹாப்பனிங்கான ஸ்ட்ரீட்ஸா இருக்கு. இந்த மாதிரி வந்து ஃபுட் கடை வச்சிருக்காங்க. அண்ட் வெளியில அப்படி உட்காந்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வந்து ஷாப்பிங்காக தான். ஷாப்பிங் ஷாப்ஸ் இருக்கு. நான் வந்து ஆஃப்டர்நூனே போஸ்ட் கார்ட்ஸ்லாம் வாங்கிட்டேன். அதனால இங்க ஏதோ நான் வாங்கல, சும்மா ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங். வாவ், கியூட்டா இருக்கு. நம்ம சாப்பிட போறோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வந்து ஃபுட்டு தான் நிறைய இருக்கு. இங்க வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஆஹா, கேப்ஸ் மேபி போறதுக்குள்ள ஒரு கேப் வாங்கி போகலாம். நிறைய நெயில் சலூன்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. நெயில் சலூன்ஸ்னாலே நம்ம கேட்டகரியில, ஸோ அதை பார்க்கவே. அண்ட் இங்கே ஃபுட் மசாஜ் வித் நெயில் சலூன்ஸ் இருக்கு. ஸோ நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்கு இங்கே ஹனாயிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி. So I'm looking for massage. So what packages you have? Your foot massages, okay. Nice. So 30 minutes you charge 1,80,000 dong. So 1,80,000 dong அப்படிங்கிறது வந்து ஒரு 700 போல வரும். ஸோ வந்து ட்ரை பண்ணலாம். Oh my god, look at this. Footwears எப்படி இருக்கு, டிஃப்ரெண்டா. இந்த மாதிரி லாப்ஸ்டர்ஸ் மாதிரிலாம் இப்படி வியாபாரம் பண்றீங்க. ரொம்ப பிரிட்டியான கிராக்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. சீ ஃபுட் இங்கே ஃபேமஸுங்கிறதுனால இந்த லாப்ஸ்டர் கிராக்ஸ் வந்து ரொம்ப பரவலாக வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நாங்கள் வந்து கூகுளில் ரிவ்யூஸ் பார்த்துட்டு ஒரு கடையை தேடி வந்துட்டு இருக்கோம். சென்டாங் அப்படின்னு சொல்லி. ஒரு புது செல்லு அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ப்ரைஸஸ்லாம் ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். அதனால வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இப்போ சரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக வந்து வேற பிளேஸ் தேடி போயிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் ஒரு 1/2 an hour தான் இருக்கு. அண்ட் அந்த 1/2 an hourல வந்து சாப்பிட்டு நாங்கள் அந்த பப்பட் ஷோக்கு போனோம். ரஷ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஹனாய் வந்து நிறைய இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் எங்களுக்கு 1.5 நாள் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ள வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ we try to cover max. ஸோ இங்க ரோட் கிராசிங்லாம் வந்து பயங்கரமா இருக்கு பண்றதுக்கு. ரூல்ஸ்லாம் கிடையாது, அப்படியே வந்து பண்ண வேண்டியதுதான். அண்ட் இப்போ கடைன்னு ஓடிட்டு இருக்கோம். நல்லா ஃபன்னா தான் இருக்கு. வந்து பேர்ட் சாலட் அந்த மாதிரிலாம் தான் இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா. ஒருவேளை இன்னைக்கு சாப்பிட்டு வயிறு ஏதாவது பண்ணிடும் சொல்லிட்டு நாங்க சரி ஓகே அட்லீஸ்ட் ஒரு போர்க் இல்லாட்டி
பீஃப் அந்த மாதிரினா கூட கொஞ்சம் பழகின ஃபுட்டாக இருக்கும். பேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏன்னா நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, நாளைக்கெல்லாம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது பார்க்கலான்னு பார்க்குறோம். இங்க எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டூல்ஸ்ல உட்காந்து சாப்பிட்றது தான் இவங்களோட. இந்த மாதிரி எல்லாரும் வாங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. பட் நாங்க எந்த கடை ஹாப்பினிங்கா இருக்கோ அங்க போய் சாப்பிட்ட ஃபுட் நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில போயிட்டு இருக்கோம். என்ன வாங்குறீங்க? ஸ்வீட்டா? ஸ்வீட் மாதிரி ஏதோ ஒரு ஃபுட் வந்து பரத் வாங்குறாரு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். $350 சொல்றாங்க. நம்ம கேட்க கேட்க அவங்க பார்கெயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஆஹா, நான் வந்து ஸ்ப்ரிங் ரோல் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக போய் இப்போ கடைசியா சாப்பிடுவோமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க மோஸ்டா இந்த ஸ்ட்ரீட்ல உட்காந்து சாப்பிட்றது தான் ஃபேமஸ். இங்க அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட போறோம். என்னது இது? இது சூப்பரா இருக்கு. இத கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்கு. இது வந்து இதனால ஸ்டிக்கி ரைஸ் வித் சிக்கன் வாங்கணும். அது ரொம்ப சுமார் தான். அண்ட் இது வந்து ஒரு சூப்பி நூடுல்ஸ் மாதிரி போவாது, அந்த மாதிரி ஏதோ வாங்கியிருக்கோம். அது வந்து நல்லா இருக்கு. நோ 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 தேங்க்யூ. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் நோ 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 நோ. வெஜிடேரியன் ஸ்வீட்டா? What's that? Donut. Donut. What's inside there? Inside. நாங்க வந்து ஸ்டிக்கி ரைஸ் அதெல்லாம் சாப்பிட்டோம். ஆனா எனக்கு அது பிடிக்கல. எனக்கு வந்து ஸ்ப்ரிங் ரோல் தான் பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரி சூப்பி நூடுல்ஸ் மாதிரி ஒன்று, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஹனாய் நைட் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸ்பீடா எடுத்துட்டு வந்து சுட சுட எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஒரு சூடா ஒரு சூப் வச்சிடுறாங்க. அதுல வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் ஏதாவது போட்டுறாங்க. டேஸ்டாவும் இருக்கு. ஆனால் இந்த எக் காஃபி ரொம்ப ஃபேமஸ். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து ட்ரெயின் ஸ்ட்ரீட்ல குடித்தோம். இங்கேயுமே ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல வந்து இந்த மாதிரி இருக்கு நிறையா. Like use the glue to put under just for the design. Oh, yeah, it's okay. ஆஹா, ஓகே ஓகே. ஸோ நான் நெயில் ஸ்டாண்ட்காக பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் which to select, green or orange சொல்லி. Okay, I'll take orange. But you have to give me best price. 100 is really the best price. Okay. I also need a coffee cup. But just see. The shot like this or the filter. Like Okay, that. okay. It's nice actually. See, Jitu. Okay. Okay, can you pack this? I have to take it to India. So, Sure. how much are these up? This one, this one 50,000. This one also 50,000. This 10,000. நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுக்க. எப்படி? Oh. This 20. Can you give it for 130? Both? 134. Yeah, you can give it. Sorry. Yeah. இது பே பண்ணிட்டு நீ பாப்பா போற பே பண்ணிட்டு வர. வந்துட்டோ வாட்டர் பப்பட் ஷோக்கு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். பட் so pretty things all over. வாட்டர் பப்பட் ஷோக்கு வந்திருக்கோம்.
வேற மாதிரி worth it. இந்த மொத்த ஷோக்கு இன்சார்ஜ் ஆன பர்சன்ஸ் எல்லாருமே கடைசியாக வந்து ட்ரிபியூட் கொடுத்தாங்க. நம்ம மட்டும்தான் இங்கே இந்தியன்ஸ், எல்லாருமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொரியன்ஸு, அதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸு அப்படி தான் இருந்தாங்க. அண்ட் முடிச்சுட்டு ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோம். அண்ட் அந்த நரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான எல்லா விஷயங்களும் இங்கே வந்து பப்பட்ஸாக வச்சுருந்தாங்க வெளியில் டிஸ்பிளேயில். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து நேராக கேம்ஸ் லேக்கு போயிட்டு மோஸ்ட் ரொமான்டிக்காக இருந்துச்சு நைட்டில் பார்க்குறதுக்கு. பகலை விட ராத்திரியில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க, அந்த லைட்டிங்கோட அந்த பிரிட்ஜு கேம்ஸ் லேக்கில். நம்ம ஊரில் என்னடா மினி ஷோ, வாங்கடா வியட்நாமில் மினி ஷோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு உள்ளே போனால் கலர் கலராக பொம்மைங்க, இதெல்லாம் சின்ன வயசில் நான் டிவியில் பார்த்து ஜாலியாக இருக்கேன். இப்போ நேரில் பார்க்கவும் ஜாலியாக தான் இருக்குது. என்ன லக்கேஜில் கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போயிருப்பேன். நம்மளுக்கு கொடுத்துருக்க அலவன்ஸில் நம்மளுக்கு தேவையானதே வாங்க முடியாது. அதனால் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு சரி வாங்க அடுத்து பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு இன்னும் ஒரு 10 வயசு கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் அம்மா கூட வந்திருந்தேன்னா அடம் பிடிச்சி இது எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருப்பேன். இப்போ நம்ம காசு செலவு பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் 5 புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டேன். தர்ஷிட்ட வந்து என்ன வாங்குற அப்படின்னு கேட்டால் சும்மா எல்லாத்தையும் எடுத்து கூடையில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே வாங்க போகிறதில்ல, ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ படிக்கிட்டு இருந்த கண்ணாடிலாம் போட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் எங்களுக்கு பஸ் இருந்ததுனால அன்றைக்கி அதை ரேப் அப் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிட்டோம். Thanks for watching. Bye.